ஹாய் ஹலோ வெல்கம். இது நம்ம டிஐடி ட்ரை இட் தமிழ் டெக் சேனல். இன்றைக்கி சேனலில் டாக்குமெண்ட்டை எப்படி பிடிஎஃப் பண்ணுறது, அந்த பிடிஎஃப் பண்ண டாக்குமெண்ட்டை எப்படி ஸ்ப்ளிட் பண்ணுறதுன்றது சொல்லித்தரேன். இந்த வீடியோவை நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் ஒரு பெல் ஐக்கான் இருக்கும், அதை கிளிக் பண்ணுங்கள். ஆல்னு காட்டும், அதை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோ உங்களுக்கு மொபைலில் மேலே நோட்டிஃபிகேஷனில் வரும். சரி வாங்க, வீடியோவில் இன்றைக்கி பிடிஎஃப் எப்படி மெர்ஜ் பண்ணுறது, அதை ஸ்ப்ளிட் பண்ணுற எடிட் பண்ணுறத பற்றி சொல்லித்தரேன். ஸோ ஃபஸ்ட்டு வழக்கம் போல் என்ன கூகுள் ஓப்பன் பண்ணுங்கள். ஸோ டாக்குமெண்ட்டை வச்சு மெர்ஜ் பண்ணால் போர் அடிக்கும், அதனால் நான் விஜய் ஃபோட்டோ வச்சு செஞ்சு காட்டுறேன். கூகுள் போய்ட்டு பிடிஎஃப் மெர்ஜ்னு டைப் பண்ணுங்கள். டைப் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி ஒரு வெப்சைட் ஓப்பன் ஆகும். smallpdf.com சொல்லுவாங்க. இது ஃப்ரீ தான். ஸோ சூஸ் ஃபைல் கொடுத்துட்டு ஃபஸ்ட்டு ஒரு டாக்குமெண்ட் ஜேபேக் வந்து அட்டாச் பண்ணுறேன், அதாவது விஜய் ஃபோட்டோவை. மறுபடியும் பார்த்திங்கன்னா இங்கே மெர்ஜ் ஃபைல்ஸுன்னு லெஃப்ட் சைடில் ஒன்று இருக்கும், ரைட் சைடில் இருக்கும். ரைட் சைடில் இருக்கிறது வந்து ப்ரோ, அதாவது பேமெண்ட் பண்ணி வாங்கி நம்ம எடிட் பண்ணுறது. இது எல்லாமே செக்யூரு. இது வந்து ஃப்ரீ வந்து அன்செக்யூர், ஸோ அதை யார் வேணால் யூஸ் பண்ண வாய்ப்பு இருக்குது. ஸோ அதை கிளிக் பண்ணிவிட்டு சூஸ் ஆப்ஷன் கிளிக் பண்ணுங்கள். சூஸ் ஆப்ஷன் கிளிக் பண்ணிங்கன்னா டாக்குமெண்ட் ஆட் மோர்னு கேட்கும். ஸோ டவுன்லோடில் ஆட் மோர் இருக்கும், அதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிவிட்டு சூஸ் ஃபைல் கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிங்கன்னா ப்ரௌஸ் ஆகும். ஸோ ரெண்டாவது பேஜ் எதுவும் அதை செலக்ட் பண்ணிட்டு ஓப்பன் கொடுங்க. ஸோ அதே மாதிரி அது அப்லோட் ஆகும். அப்லோட் ஆனதுக்கப்புறம் வெயிட் பண்ணிட்டு மறுபடியும் ஆட் மோர் கொடுத்துட்டு சூஸ் ஃபைல் கொடுங்க. கொடுத்தீங்கன்னா மூணாவது பேஜ் எதுவோ அதை கிளிக் பண்ணிவிட்டு ஓப்பன் கொடுங்க. அப்படி கொடுத்தீங்கன்னா மூணாவது பேஜ் வந்து ஓப்பன் ஆகும். ஸோ அந்த மூணாவது பேஜும் ஆட் கொடுக்குறேன். ஆட் கொடுத்துட்டு ஓப்பன் கொடுக்குறேன். ஓப்பன் கொடுத்துட்டு கீழே அப்லோட் ஆகும். அப்லோட் ஆனோடனே வெயிட் பண்ணிவிட்டு ரைட் சைடில் மெர்ஜ் பிடிஎஃப்னு இருக்கும், அதை கிளிக் பண்ணுங்கள். ஸோ அதை கிளிக் பண்ணிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு வந்து இந்த 3 பேஜும் 1 by 1 மெர்ஜ் ஆகும். மெர்ஜ் ஆனதுக்கப்புறம் ரைட் சைடு டவுன்லோடுன்னு இருக்குது, அந்த டவுன்லோடு கிளிக் பண்ணுங்கள். டவுன்லோட் கிளிக் பண்ணிங்கன்னா ஸோ இந்த மாதிரி தான் வரும். ஃபஸ்ட் பேஜ், செகண்ட் பேஜ், தேர்ட் பேஜ், 3 பேஜும் ஹரிசாண்டல் வெர்டிக்கல் நம்ம எப்படி கொடுக்குறோமோ அந்த மாடலில் அப்படியே அது அட்டாச் ஆகும். அந்த ஃபைல் இப்போ நான் ஓப்பன் பண்ணி காட்டுறேன் பாருங்கள். ஸோ அந்த ஃபைலை ஓப்பன் பண்ணிங்கன்னா ஓப்பன் ஆகும். இது டிஐடி ட்ரை இட் தமிழ் டெக் சேனல். இந்த சேனலில் கம்ப்யூட்டரில் பேசிக்கான விஷயங்களை சிம்பிளாக சொல்லித்தரோம். சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. ஸோ இந்த 3 பேஜும் டவுன்லோட் பண்ணால் பாருங்கள் 1 by 1 வருது. இப்போ இந்த 3 பேஜில் ஒன்று எப்படி ஸ்ப்ரெட் பண்ணுறது அப்படின்றத பற்றி சொல்லித்தரேன். ஆஃபீஸில் நிறைய ஒர்க் இருக்கும். பிடிஎஃப் பண்ணுறப்போ ஒரு பேஜ் மட்டும் நமக்கு இம்பார்ட்டண்ட்டாக தேவைப்படும். அதை மட்டும் பிரிக்கிறது ரொம்ப பேர் யோசிப்பீங்க, கஷ்டப்படுவீங்க. ஸோ அவங்கள மாதிரி இருக்கிறதுக்கு இந்த வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதெல்லாம் பேசிக் கண்டிப்பாக தெரிஞ்சு வச்சுங்க. ஸோ அதே வெப்சைட் ஓப்பன் பண்ணிங்கன்னா கீழே வந்து ஸ்ப்ளிட் பிடிஎஃப் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் இருக்கும். அந்த ஸ்ப்ளிட் பிடிஎஃபை கிளிக் பண்ணிங்கன்னா நீங்கள் முதல்ல அப்லோட் ஃபைல் கொடுத்து இந்த மாதிரி ஒரு 10 பேஜ் இருக்கிற பிடிஎஃப் அப்லோட் பண்ணிங்கன்னா ஸ்ப்ளிட் பிடிஎஃப் கேட்கும். அதை கிளிக் பண்ணிங்கன்னா அந்த 10 பேஜில் எந்த பேஜை வந்து ஸ்ப்ளிட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி கேட்கும். இப்போ நான் 3 பேஜ் இருக்கிறத அப்லோட் பண்ணியிருக்கேன், நீங்களே பார்த்தீங்க. ஸோ இப்போ நான் வந்து ஸ்ப்ளிட் பிடிஎஃப் கொடுக்குறேன். கொடுத்தேன்னா அந்த 3 பேஜும் தனித்தனியாக காட்டும். ஸோ அதில் வந்து எதை மட்டும் நீங்கள் ஸ்ப்ளிட் பண்ணணுன்னு நினைக்கிறீங்களோ அதை மட்டும் கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிவிட்டு இப்போ நான் செகண்ட் பேஜை வந்து ஸ்ப்ளிட் பண்ணுறேன். ஸோ செகண்ட் பேஜை மட்டும் செலக்ட் பண்ணுறேன். மேலே செக் பாக்ஸ் இருக்கும், அதை கிளிக் பண்ணி செலக்ட் பண்ணிவிட்டு ஸ்ப்ளிட்ன்றது கொடுத்துட்டு டவுன்லோட் கொடுக்குறேன். ஸோ டவுன்லோட் கொடுத்தீங்கன்னா இப்போ ஓப்பன் பண்ணி காட்டுறேன் பாருங்கள். அந்த ஃபஸ்ட் பேஜ் மட்டும் ஸ்ப்ளிட் ஆகிருக்கும். ஸோ இந்த வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஆஃபீஸில் வந்து நீங்கள் ஒரு இடத்துல பொசிஷனில் வேலை செய்யணும்னா உங்கள் எம்டிலாம் இப்படி தான் எடுபடி வேலை நிறைய வாங்குவார். அந்த பேஜ் ரிமூவ் பண்ணி இந்த பேஜை ஆட் பண்ணேன்னு. ஸோ இந்த மாதிரி விஷயத்துக்கு யூடியூப் வந்து இந்த சேனல் வந்து உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். தேங்க்ஸ் ஃபார் வாட்ச் திஸ் வீடியோ. தேங்க்யூ.